கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவரோட ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். யோபு எழுதின புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ அந்த நெருங்கி போன ஒரு சூழ்நிலையில் கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ எபிரேயர் புஸ்தகத்தில் கூட 13:16 ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவறியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எவ்வளோ ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருப்போம். அதே நம்பிக்கை இப்போ இருக்குதா கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம் அது கொஞ்சம் தாமதமாக நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பிக்கையே இழந்து போகிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். சுகம் வேணுமா, உயர்வு வேணுமா, நம்ம எது தேவைனாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போ யோபுவில் 31:24 கூட அவன் நிறைவோடு வாழ்ந்த காலங்களை குறித்து, செழிப்பாய் வாழ்ந்த காலங்களை குறித்து, நான் பொன்னின் மேலே நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்லுது. அப்போ அவன் நிறைவாய் வாழ்ந்த நாட்களில் கூட பொன்னின் மேலே அவன் நம்பிக்கை வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கு அவன் எல்லாம் இழந்த சூழ்நிலையில் கூட அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது என்ற நாட்களில் ஆண்டவரை எப்போவுமே நம்பணும். யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போது நம்ம ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்பும்போது அவர் யோபு எப்படி விடுவித்து ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபுக்கு கொடுத்தாரோ, இன்றைக்கும் ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவர் நம்மளையும் விடுவித்து எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.